ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான நல்லா கொலன்னு இருக்கக்கூடிய பொங்கல் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படி செஞ்சாலும் பொங்கல் வந்து கொலன்னே வரலையா, ரொம்ப கெட்டிப்படுதா, நான் சொல்கிற இந்த ரேஷியோ வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா கொலன்னு வரும், அதே சமயம் நல்லா டேஸ்டாகவும் வரும். இது எடுத்து அப்படியே வாய்க்குள்ள போட்டா விசில் சொல்ற மாதிரி வலிக்கிட்டு நேராக போய் வயிற்றுல தாங்க விழும். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி அளந்து எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 1:1/2 அப்படின்ற ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து 2-3 டைம் வந்து கழுவி எடுத்துடலாம். இதை வந்து ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா டைரெக்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இதுக்கு வந்து தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் கணக்கு எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து 1.5 டம்ளருக்கு கொஞ்சம் சேர்த்து 5 டம்ளரை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதை வந்து 6 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, 6 விசில் வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா கொலன்னு குழஞ்சி வந்திருக்கு. அப்படியே எடுக்கும் போதே வெண்ணெய் மாதிரி இருக்கு. நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா கொலன்னு குழஞ்சி வரும். நீங்கள் இதை பார்க்கும் போது அரிசியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் இந்த மாதிரி நசுக்குனீங்க அப்படின்னா நல்லா கொலன்னு குழஞ்சி வந்துடும். கரண்டியில் எடுத்து போடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரக மிளகு வந்து ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். அது வரல இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நான் வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை வந்து கீறி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவேன், அதனால தான் 1 சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூட உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட சேர்த்து நல்லா வந்து வணக்கிடலாம். இந்த முந்திரி வந்து நல்லா வணங்கி அது கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து நல்லா வணக்கிடலாம். எனக்கு இங்கே கொஞ்சம் நெய் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை வந்து அதில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து பொங்கல் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுடலாம். இதை நீங்கள் கிளறும் போது நல்லா அடியிலேருந்து விட்டு எடுத்து கிளறுங்க. ஏன்னா நீங்கள் வந்து மேலாப்பில் கிளறிட்டிங்கன்னா மேலே மட்டும்தான் இது நிற்கும், அடியில் வந்து இறங்கவே இறங்காது. ஸோ இது நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கிளறி முடிச்சிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வெண்பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நாம் வந்து இந்த ரெசிபியை முடிச்சிட்டோம். இனி இதை வந்து சாப்பிட வேண்டியதான். இதுக்கு சைடிஷாக நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தேங்காய் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்னு எதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். நல்ல கொலன்னு இருக்கு. இந்த பொங்கல் எடுத்து அது சட்னியில் 2 பெரட்டி வாயில் போடும்போது அது கரையும் பாருங்க, அது டேஸ்டே தனி. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பொங்கல் வந்துட்டு கொலன்னு வரலன்னு ஃபீல் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் அதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.